அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷோபா அகாடமியில இருந்து உங்கள் பிரியங்கா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக அதாவது ஜிகே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் ஸ்டார்ட்டு, இப்போ ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிச்சு இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன், டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன் அப்படிங்கிறவங்களும், இல்லை இதுக்கு முன்னாடி நான் ஜிகே இப்படி தான் படித்தேன், ஆனால் வந்து ஒழுங்காக ஸ்டோர் ஆக மாட்டேங்குது, வேறு எந்த மாதிரிலாம் படிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஜிகே லெசன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் தமிழ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி படிப்பீங்க? அதாவது கட்டாயமாக அட்டை டு அட்டை, இதுதான் கான்செப்ட் இல்லையா? 6th நீங்கள் 12th வரைக்கும், 10th வரைக்கும் பத்தாது, 12th வரைக்குமே படிப்பீங்க. அதுவும் அட்டை டு அட்டை தமிழில் வந்து எல்லா இடத்துலையுமே கவர் பண்ணி படித்தே ஆகணும் கண்டிப்பாக. அது வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, தமிழ்னா இப்படி தான் அப்படின்னு. ஆனால் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க மாட்டோம். அதாவது சிலபஸ் வைஸாக படிப்போம் இல்லையா? எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எது இந்த அளவுக்கு படித்தா போதும் அப்படின்ற. இப்போ சயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிடெட் போர்ஷன்ஸ் படித்தா போதும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து கம்மியான ஏரியாவில் தான் விழுகும். ஓகேங்களா? ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் தான் சயின்ஸ் சம்மந்தமாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு கம்மியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, இப்போ சயின்ஸ்னால் ஒரு 8th 10th வரைக்கும் இருக்கிறத நல்லா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிலபஸ் டாபிக்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கிட்டாவே போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லையா? ஏன்னா வந்து சயின்ஸ் டாபிக்லாம் அவ்வளோதான் கவர் ஆகும். ஆனால் ஜிகே அப்படின்ற பட்சத்தில் வந்து எந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கலாம், எந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லெசன் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ தான் அந்த லெசனை புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபுல்லாக வாசிச்சிடணும். ஓகேங்களா? அந்த லெசனை ஃபுல்லாகவே வாசிச்சிருங்க. நான் சொல்கிறது மனப்பாடம் சொல்ல, ஜஸ்ட் அதை வாசிக்கிறீங்க, அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது அப்படின்றத வாசிக்கிறீங்க. அடுத்ததான் திருப்பி இன்னொரு தடவை அதே லெசனை வாசிக்கணும். அப்போ அதே லெசனை வாசிக்கும் போது தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். ஓகேங்களா? நிறைய பேர் அதை வந்து ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை அப்படி ஹைலைட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை திருப்பி படிக்கும் போது வேறு பாயிண்ட் இம்பார்ட்டனாக தெரியவே தெரியாது. அந்த ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கண்ணில் படும். அதனால் ஹைலைட்ஸ் யூஸ் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு அண்டர்லைன் பண்ணி படிங்க. அது அப்போ தான் இன்னொரு தடவை நீங்கள் படிக்கும் போது, இல்லை அந்த ரீகால் பண்ணும்போதோ ரிவிஷன் பண்ணும்போதோ இன்னொரு பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கண்ணில் படும். அதையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிக்கலாம். அப்போது ஒரு தடவை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வாசிச்சிடணும். அடுத்த தடவை என்ன பண்ணணும், நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். 3வது தடவை தான் அதில் என்ன விஷயம் இருக்குன்னே உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். 3 தடவை ஒரு லெசனை நீங்கள் படிக்கணும். டைம் உங்களுக்கு நல்லாவே போதுமான அளவுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக பொறுமையாக அந்த ஜிகே லெசன்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு நல்ல டைம் வந்து சூப்பராகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நச்சுன்னு மண்டையில் நிற்கும். எந்த இடத்துல ரைட்டில் கோடு போட்டோமா, லெஃப்ட்டில் கோடு போட்டோமா, ரைட்டில் இருந்ததை படித்தோமா, லெஃப்ட்டில் இருந்ததை படித்தோமான்னு பேஜ் வைஸாக வந்து உங்களுக்கு நல்லாவே மனசில் நிற்கும். ஸோ ஒரு லெசனை இப்படி அப்ரோச் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஒரு ஐஎன்எம் படிக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே ஒரு ஸ்டோரி ஒரு ரிலேட்டடாகவே கேட்டுக்கிட்டே படிங்க. அதாவது நீங்கள் படிக்கும் போதே ஓகே இவங்க வந்தாங்க, இவங்க போனாங்க, இதுக்கப்புறம் இது நடந்தது அப்படின்னு சொல்லும் போதே நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரியோ, இல்லை வந்து யாரையாவது பிடிச்சி உட்கார வைங்க. பக்கத்தில் ஏதாவது சின்ன பசங்க இருக்காங்க, இல்லை பெரியவங்க, வீட்டில் ஒரு பாட்டி, யாரையாவது பிடிச்சி உட்கார வச்சு இதுதான் கதை, நான் ஒரு கதை சொல்கிறேன் உட்காருன்னு அதான் ஸ்டோரியாக சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு இன்னும் மைண்டில் என்ன ஆகும், நல்லாவே ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? அது ரஃப்பாக ஐயோ இவர் வந்தார், இவருக்கு அப்புறம் இவர் அடித்தார் என்ன அப்படின்னு அப்படி டல்லாக போகிற மாதிரி இருக்கும். வா நான் உனக்கு உட்காந்து சொல்கிறேன், யார் தெரியுமா, அவர் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும், எனக்கு எதுக்கு இந்த கதை, நீ கேளு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, பிடிச்சி உட்கார வைக்கிறீங்க. இந்த ஸ்டோரியாக உங்களுக்கு சொல்லுங்கள். புரியுதுங்களா? அதே மாதிரி அப்படி படிக்கும்போதும் நல்லா வந்து நிற்கும் மனசில். அதே மாதிரி இப்போ அந்த ஸ்டோரி இருக்குது, இல்லை ஹிஸ்ட்ரியில் வந்து ஒருத்தரை பற்றி நம்ம படிக்கிறோன்னா நீங்கள் அவங்களாவே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம இங்கே போகிறோம், இந்த இடத்துல அடிக்கிறோம், இந்த இடத்துல அடி வாங்குகிறோம், திருப்பி இந்த இடத்துல திருப்பி கொடுக்குறோம், அப்படி நீங்கள் அந்த இடத்துல நீங்களாவே இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கு அந்த ஸ்டோரியில் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இப்போ உங்களை வந்து ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க, தோற்கடிச்சிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரை பிடிக்காதோ, இல்லை உங்களுக்கு யார் அகெயின்ஸ்டாக வந்து இதை இமேஜின் பண்ணுவோம்ல, எனக்கு சண்டைனா அது உன் கூட தான் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிற பர்சனை அந்த இடத்துல சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகுனா மறக்காது. அவங்க இந்த இடத்துல திருவிதாங்கூரா, இந்த திருவிதாங்கூரில் காளையார் கோயிலா, காளையார் கோயிலில் அந்த மாதிரி ஒரு உங்கள் மைண்ட் செட் ஆயிரும். ஓகே இவங்க தான், இவங்களுக்கு அடுத்து இவங்க தான் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு லெசன் எடுக்கிறீங்கன்னா அதை முடிச்சிட்டிங்க, அதில் நல்லா படிச்சிட்டிங்க. ஆனால் அந்த ரீகால் பண்ணும்போது மறக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்பரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் டக்கு ஞாபகத்தில் நிற்காது. டேட்டு, வருஷம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ வந்து அந்த நம்பர் மாதிரி இருக்க விஷயங்களையும் டேட்டில் என்ன பண்ணுறீங்க, அந்த லெசனில் நீங்கள் வந்து டேட் எழுதி வச்சுட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு அந்த லெசன் முடியும் போது ஒட்டிடுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த லெசனில் இந்த இயர்லாம் இருக்குது, இந்த டேட்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் டக்குன்னு ரீகால் பண்ணலாம். வெறும் இயர் டேட்டு மட்டும் இருக்கும்போது லெசனை முடிச்சுட்டு நீங்கள் இன்னொரு தடவை பார்க்கும்போது ஓகே அப்போ இந்த வருஷமா
1772 இது ஓகே, இது நடந்துச்சு. ஓகே 1780 இது நடந்துச்சுன்னு நீங்கள் வெறும் இயரை வச்சு நீங்களாக சொல்லி பார்க்குற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது அந்த டேட்டெல்லாம் இன்னும் நல்லாவே மனசில் நிற்கும். இந்த மாதிரி பண்ணலாம். அப்போ ஜிகேவை கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த ரொம்ப மக்கப் பண்ணி அவ்வளோதான் வந்து நீங்கள் படிக்க தேவையில்ல. ஜாலியாக படிங்க. ஓகேங்களா? எந்த மாதிரிலாம் படிக்கலாம், வேறு என்ன பண்ணலாம், குரூப் டிஸ்கஷன் பண்ணலாமா, இல்லை வீடியோ பார்க்கலாமா, இல்லை வந்து கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்கறத விட இன்னொருத்தவங்களை கொடுத்து கேட்க சொன்னீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதனால தான் இந்த ஆடியோ ரிவிஷன், அதுக்கப்புறம் வந்து லைவ் கொடுக்கறது எல்லாத்துக்கும் காரணமே என்ன அப்படின்னா, உங்களுக்கு கேள்வி கேட்கும் போது தான் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு இன்னும் படிக்கணும், நீங்கள் எந்த அளவுக்கு டவுனாக இருக்கீங்க அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அதை டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதை விட ஒருத்தவங்களை கொஷினை நீங்கள் இந்த லெசன் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணுங்க. இறங்கிட்டீங்க அப்படின்னா முடிச்சிட்டேன், அவ்வளோ இறங்குறதுக்கு முன்னாடி இதுதான் பண்ண போகிறோன்ற ஒரு உறுதியை மனசில் வச்சுக்கோங்க. இதை முடிக்க போகிறேன், இத்தனை மணி நேரம் கூட எனக்கு தேவையில்லை, பட் ஆனால் இன்றைக்கி நான் அதை முடிச்சிடுவேன். அந்த டாபிக் அது ஈவினிங் என்ன பண்ணணும், அது முடிச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கணும். இதை விட்டுட்டோம் அதை விட்டுட்டோம், இதை முடிச்சிட்டேன், இல்லை இந்த ஒரு லெசன் தான் இந்த டைமில் முடிக்க முடியும்னா இந்த ஒரு லெசன் நான் முடிச்சிட்டேன், இது என்ன வேணால் கேளு, அப்படி தில்லாக தூக்கி போடணும். நீ என்ன வேணால் கேளு, அதில் நான் பதில் சொல்கிறேன். அந்த மாதிரி தூக்கி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா மனசில் நிற்கிது. ஓகே நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்றது ஆப்போசிட் என்னப்பா எப்படி கேள்வி கேட்டாலும் சொல்லுவான் போல இருக்கேன்னு அவங்களுக்கே ஒரு பயம் வரும். ஓகேங்களா? ஸோ யாராக இருந்தாலும் அது என்ன ஏஜ் பர்சனாக இருந்தாலும் சரி, அந்த கொஷினை கேட்க சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கேட்க என்ன ஆகும், அப்பா இவ்வளோ படிச்சிருக்கோம், படிக்கும் போது மறந்த மாதிரியே இருந்துச்சு, ஆனால் அவங்க கேள்வி கேட்கும் போது நல்லா மனசில் நிற்கிது, அப்போ நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி வரும். அதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட் அடிப்பீங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் பார்ப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான வேலையை பார்க்குதுங்க. உங்களுக்கு இப்போது ரீசெண்டாக இருக்கிற ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாம்ஸோட கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயரோட கொஷின்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து தர பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு நான் பாலிட்டி கொடுத்துருந்தேன் இல்லையா, ஒரு கொஷினா எப்படி 4 ஆப்ஷனை வச்சு எப்படி அப்ரோச் பண்ணணும். அப்போ அதில் ஆப்ஷன் 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேருக்கும் இந்த கேள்விக்கும் என்ன சம்மந்தம், ஏன் அப்போ இந்த 4 ஆப்ஷன் வச்சுருக்காங்க, அவங்க என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்க, அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து சிக்கும், நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி படிக்கலாம். ஸோ அப்போ ஜிகேவை இந்த மாதிரிலாம் சுற்றி நான் சொன்ன ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள், செம்மையாகவே மனசில் பதியும். ஓகேங்களா? ஸோ தமிழ் நல்லாவே படிச்சிருப்பீங்க. நல்லா படிக்கிற விஷயத்த டெய்லி படிச்சிருங்க. ஸோ தமிழில் நீங்கள் கண்டிப்பாக டெய்லி படிக்கணும். அதே மாதிரி மேக்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி போடணும். மேக்ஸ் தானே அப்படின்ட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க, தமிழ் தானேன்னு படிக்காதீங்க, தமிழ் தேனேன்னு படிங்க. ஸோ நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகும். தமிழையும் படிச்சுக்கோங்க. ஜிகேவை நான் சொன்ன ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணி படித்து பாருங்கள், நல்லாவே மனசில் நிற்கும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.